திரு எடப்பாடி அவர்களுக்கு பயமா? பயமே. ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் எல்லாரும் இணைச்சா நம்மளுக்கு வாய்ப்பு போயிருமோ சார்? விஷம் சார், விஷம் சார். சொல்றது தலைவர் பாஜக தலைவர் அண்ணாமலை எடப்பாடி ஒரு தற்கூரின்னு சொன்னாரு சார். அவங்க பக்கத்துல உட்கார வச்சுட்டு நீங்க அவரை பத்தி நான் பேச மாட்டேன். அவரை பத்தி நான் பேச மாட்டேன். இந்த தலைமை கழகத்தை ஓபிஎஸ் குண்டர்கள் தாக்கம் ஒவ்வொரு தொண்டனும் துடிச்சாம் பாருங்க. எம்ஜிஆர் மன்ற தொண்டங்க செய்ய போறேன். ரெண்டு பக்கம் மூடிக்கின்னு பேசாம இருந்தாக்கா எடப்பாடியார் மனசுல பட்டுதன்னா அவரும் உனக்கு பார்த்து தெய்வம் பண்ணுவார். அவ்வளவுதான். அதிமுகவே யாருக்கிட்டையும் யாரும் எப்பமோ அடமானம் வைக்க முடியாது. அப்புறம் ஒரு வருஷம் முன்னாடி கூட்டிட்டு போனீங்க சார். இது எங்க கட்சிங்க, எங்க கட்சியில 1000 நடக்குங்க. நாங்கெல்லாம் நேரம் வரும்பப்போ சரியா போயிடுங்க. சசிகலா சேர்த்துக்குவீங்க நீங்க? விஜய்க்கு அரசியல் தெரியாது சார். சோட்டா பையன் சார். சோட்டா அரசியல் என்ன சார் தெரியும்? விஜய் வந்து சரியான பாய்சன்ன்றேன். அவரும் ஒரு பாய்சன் சார். பிஜேபியினுடைய விருப்பம். அப்ப எடப்பாடி விருப்பம் கிடையாது. இருங்க சொல்றேன். நிர்பந்திக்கப்பட்டு கூட்டணி வாயா அப்படின்னு இருக்காங்க. அதானே சார்? எடப்பாடியார் வந்து ஓம்படி பிரசாத் மூலியமா வந்துருச்சு. இல்ல. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் அதிமுக தொண்டன் திரு ஓமப்படி பிரசாத் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். பல எம்ஜிஆர் தொண்டர் தான் இன்னைக்கு திமுக பக்கம் போயிருக்காங்க. யார் போனாங்க? ஒரு தொண்டன் சொல்லுங்க. தொண்டன் ஒருத்தன் கூட போயிருக்க மாட்டான். தலைமை வேணுமானா சில்லறை கேட்க போயிருப்பான். இதே முத்துசாமி, ஈரோடு முத்துசாமி திமுகவுக்கு போனாரு. எதுக்காக போனாரு? எதுக்காக சார் போனாரு? துட்டு வாங்க போனாரா? இல்ல, இதே செங்கோட்டையினால தான் போனார். செங்கோட்டையனுக்கு அவருக்கு ஆகாது. ஜெயலலிதா இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அவருக்கு மட்டம் பண்ணிச்சு. இனி இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திமுகவுக்கு போனார். சேகர்பாபு ஏன் போனாரு? சேகர்பாபு ஏதோ அவரு சம்பாதிச்ச சொத்துங்கள்லாம் சசிகலா எழுதி கொடு, எனக்கு எழுதி கொடு அப்படின்னு டார்ச்சர் பண்ணாங்க. நான் உனக்கு ஏன் எழுதி கொடுக்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திமுக போய் சேர்ந்தார். இதுதாங்க கதை. செந்தில் பாலாஜி அவர் பயங்கரமான ஆள். அவரு நாளைக்கு இன்னும் ஒரு 6 மாசம் விட்டாக்கா இந்த கேஸே இல்லைனாக்கா ஸ்டாலினை தள்ளிட்டு அவர் முதலமைச்சர் எழுதுவார். ஏன் அதெல்லாம் அரவணைச்சு இருக்க முடியாது சார்? இப்படி எத்தனை எடப்பாடினால ஏன் எல்லாரும் வெளில போறீங்க, இங்க வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி உட்காந்தோட பேச மாட்டேங்குதுன்னு சொல்றாரு சார். இது அதிமுக வந்து பெரிய கடல் சார். இவரு மாதிரி அரவணைக்கிறது வேற யாரும் கிடையாது. அன்னன்னைக்கு அந்தந்த பிரச்சனையை அந்தந்த மாவட்ட பிரச்சனையை அப்பப்போ தீர்க்கிறாரு. சில புல்லுருவிகள், சில என்ன மாதிரி மூத்த தொண்டர்களை சில பேர் கைப்பாவி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு செல்வாக்கு கம்மியாகும்போப்போ என்ன பண்ணுறான்? அரிக்கிறான். அவனுக்கு செல்வாக்கு கம்மியாகும்போப்போ அரிக்கிறான், தூண்டி விடுறான். இந்த பக்கம் தூண்டி விடுறான். ஒன்று சைலண்டாக ஒன்று இருக்கிறான். படிக்க பல பேர் இருக்காங்க. எனக்கு தெரியும், லிஸ்ட் தெரியும். பல பேர் வெளில போறாங்க. பல பேர் வெளியே போய் என்ன பண்ண போறாங்க? செல்லா காசு ஆக போறாங்க. இவர் அன்வர் ராஜா ஒரு நாள் செய்தி, மைத்ரேயின்னு ஒரு நாள் செய்தி, அரைநாள் செய்தி, அவ்வளவுதான். எங்க சார் அதிமுக இருந்து போன அத்தனை பேர் இன்னைக்கு அமைச்சரா இருக்காங்க, முக்கிய பொறுப்புல இருக்காங்க. நீங்க ஒரு நாள் செய்திங்கிறீங்க. யாரு? நான் சேகர் பாபு என்ன பெரிய துறையில இருக்காரு. செந்தில் பாலாஜி பாருங்க எவ்வளவு பெரிய துறையில இருந்தாரு. சார் சேகர் பாபு அடுத்தது திமுக முதலமைச்சர் ஆகட்டும் சார், நான் வரவேற்கிறேன். ஆமா சார், அதிமுக போனாரு பெருமை தானே உங்களுக்கு? எனக்கு பெருமை தான். அடுத்தது திமுக முதலமைச்சர் ஆகட்டும், வரட்டும். திரு செங்கோட்டையோட குற்றச்சாட்டுல ஒரு முக்கியமானது சார் என்னன்னா, அதாவது திரு எடப்பாடி அவருடைய அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் இருக்கட்டும், ஆனா எல்லாரையும் ஒருங்கிணைச்சு போங்க, அப்பதான் அவரால் ஜெயிக்க முடியும், அதிமுக வளரணும் அப்படிங்கதான் சொல்றாரு சார். யாரும் நான் ஒன்று சொல்லட்டுங்களா? ஒருங்கிணைச்சு போங்கன்ட்டு எல்லா ஊடகமும் பேசுறதும், ஊடகங்களில் பல பேர் பேசுறதும், ஒருங்கிணைச்சு போனாதாங்க தென் மாவட்டங்களை கெளிக்க முடியும் அப்படின்னு பேசுறதும் உண்மைதானே சார்? அது இருங்க சார், நான் சொல்லிடுறேன் இருங்க. அதெல்லாம் உண்மைதான். அவங்க பேசுறதெல்லாம் உண்மைதான். புரட்சி தலைவர் பைலாவை வந்து ரத்து பண்ணிடலாமா சார்? அதெல்லாம் விடுங்க சார். சார் நான் கேட்கறது ஒருங்கிணைச்சாக்கா இந்த பைலாக்கு வேலை இல்லை. இந்த சட்ட திட்டங்களுக்கு கோர்ட்டுக்கு எடுப்படாது. தெரியுமா இது?
யாருக்காவது தெரியுமா சார்? அவங்கள ஒருங்கிணைச்சாக்கா இந்த சட்டத்திட்டங்களுக்கு வேலையே கிடையாது. எம்ஜிஆருடைய பைலாவை குழி தோண்டி பொச்சா மாதிரி. இது பைலா, இதுதான் பைலா. இந்த பைலானால தான் எடப்பாடியார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா கூட கெலிப்பாரு, ஐநா கோர்ட்டுக்கு போனா கூட கெலிப்பாரு. எடப்பாடி பக்கம் தான் பேசுவாங்க. ஏன்னா தொண்டர்கள் எடப்பாடி பக்கம் இருக்காங்க, ஒன்றிய செயலாளர்கள், நிரூபிக்கணும் சார். இப்ப தொண்டர்கள் திரு எடப்பாடி பக்கம் இருந்தாலும் கூட நேத்து வந்துட்டு போடு சார். அந்த பொதுச் செயலர் ஜெயிக்கணுமா வேண்டாமா, வெற்றி பெறணுமா வேண்டாமா? 4 நாள் வாக்கு எண்ணிக்கை, வாக்கு சதவீதம் குறைஞ்சிட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன், குழப்பம் பண்ணாம நீங்க இருந்தீங்கன்னா, இந்த நான் சொல்ற தீய சக்திகள் குழப்பம் பண்ணாம இருந்து உண்மையிலேயே நீங்க உண்மையிலேயே நீங்க வந்து அதிமுக மேல கெலிக்கணும். அதிமுக எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் வரணும் இங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, பலனை எதிர்பாராம அதிமுக வேலை செய்யுங்க நீங்க. அப்போதான் மக்கள் ஏத்துக்குவாங்க உங்களை. ஏதோ பதவிக்காக நீங்க ஆசைப்பட்டு ஒன்றியணும் பேசாதீங்க. மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க ஏன் ஒன்றியணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்ட்டு. இதுதான் பயமா சார் திரு எடப்பாடி அவர்கள்? பயமே. ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் எல்லாரும் இணைச்சா நம்மளுக்கு வாய்ப்பு போயிருமோ சார்? விஷம்ன்றதுனாலதான் தீய சக்தின்னு வச்சாங்க. பேர் என்ன அவங்களுக்கு? எல்லாருக்கும் பேர் என்ன சார்? அடமொழி பேர் என்ன சார்? தீய சக்தி, அதானே பேரு. எல்லாருக்கும் தீய சக்தின்னு தான் பேரு சார். இப்ப அவங்கள ஒதுக்கிட்டு நீங்க ப்ரூஃப் பண்ணா ஓகே சார். இருக்க நலிவடைஞ்சு போகும்போது மதுரையில இப்போ எடப்பாடியார் போனாரு. என்ன கூட்டம் சார், காலு வைக்க முடியாது. அதே விஜய்க்கு தான் கூட்டம் வந்துச்சு பாரபத்தியில. எப்படி சார்? அதே விஜய்க்கு தான் பாரபத்தியில கூட்டம் வந்துச்சு சார். விஜய்க்கு வந்தது வேற சார். விஜய்க்கு வந்தது வந்து என்னை வந்து நான் வந்து விஜய் பற்றி எனக்கு தெரியும். விஜய் வந்து அவர் போன தடவை மீட்டிங் நடத்தும் போப்போ அது வேறு மாதிரி. இப்போ மதுரையில் நடத்துனது அண்ணாவையும் புரட்சி தலைவர் படத்தையும் நீ வச்சு வியாபாரம் பண்ணுறது தவறான செயல், தப்பு. அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஒரு எம்ஜிஆர் தொண்டம் கூட உண்மையிலேயே எம்ஜிஆர் தொண்டை, எம்ஜிஆர் ரசிகனாக எவனாவது இருந்தான்னா அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. காரணம்னா எம்ஜிஆரும் அண்ணாவும் எங்கள் சொத்து, எங்கள் அதிமுகனுடைய சொத்து. அண்ணா பேரில் கொடி பறக்குது, அண்ணா பேரில் கட்சி இருக்குது, எம்ஜிஆர் தொடங்கினது. எங்கள் சொத்து வந்து நீ களவாட போகிற, புரியுதா? எதிர்ப்பு தெரிவிங்க. நாங்கள் அதை தெரிவிக்கிறோம் சார். எப்ப தெரிவிங்க சார்? எலெக்ஷன் வரப்போகுது, 2026 தேர்தல் வரும்போது மக்கள் கிட்ட பேச சொல்றாரு சார். 67, 77 தான் இந்த வாரி நடக்க போகுது 2026 தேர்தல் சார். 67 என்ன நடந்துச்சு, 77 என்ன நடந்துச்சு, அதே மாதிரிதான் 2026 தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறாரு. யாரு? விஜய் சார். விஜய்க்கு அரசியல் தெரியாது சார். சோட்டா பையன் சார், சோட்டா. அரசியல் என்ன சார் தெரியும்? ஒரு நாள் உங்களை சந்திச்சிருக்கானா சார்? மீடியாவை சந்திச்சிருக்கானா? பிரஸ் மீட் பண்ணிருக்கானா? பத்திரிக்காரங்க எங்க பண்ணிருக்காரு? எங்க பண்ணிருக்கான்? ஒரு வாட்டி பண்ணாரு சார். அவன் பத்திரிக்காரன் பார்த்தா ஓடிடுறான் சார். பத்திரிக்காரன் பார்த்தாங்க ஓடிடுறாங்க. ரசிகன் வந்தாங்க கேட்டு மூடிடுறான். அவங்க ரசிகன் எத்தனை பேர் அங்க அவங்க வீட்டு வாசல்ல நின்று. எம்ஜிஆர் அந்த மாதிரி பண்ணாரா என்னைக்காவது சார்? ராத்திரி எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி எம்ஜிஆர் கூப்பிட்டு பேசுவார் சார். ராத்திரி எத்தனை மணிக்கு இருந்தாலும் கூட. இவர் செங்கோட்டையன் சொல்கிறாரு, அண்ணன் எஸ்டிஎஸ் கட்சி விட்டு போனார், அவர் எம்ஜிஆர் வந்து போய் பேசினார். எஸ்டிஎஸ் என்ன கோர்ட்டுக்கா போனார்? கோர்ட்டுக்கு போனாரா? ஏன் அவருக்கு போக தெரியாத? கோர்ட்டுக்கு போனது ஒரு ஆள், கோவை செழியன். அந்த ஆளு அதிமுக இருக்கக்கூடாது, அண்ணா பேரில் கட்சி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்ட உடனே மத்திய அரசு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிச்சு, ஒரு சுற்றறிக்கையை அனுப்பிச்சுது. அந்த சுற்றறிக்கையில் இனிமேல் புதுசாக தொடங்குற மாநிலங்களில் புதுசாக தொடங்குற கட்சிங்க அனைத்து இந்திய அளவில் இருக்கணும், தேசிய அளவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்தது. அந்த சுற்றறிக்கை வாத்தியார் புரட்சி தலைவர்கிட்ட வந்தது.
பார்த்தாரு, நேராக கோர்ட்டுக்கு போனார். வக்கீல் வச்சு சொன்னார், ஐயா அதிமுகன்னு நான் இனிமேல் கூப்பிட மாட்டேன், இது அனைத்து இந்திய அண்ணா திமுக அப்படின்னு பேர் மாற்றிக்கிறேன்னாரு. தீர்ந்து போச்சு அந்த கேஸை, உளவெட்டு கேஸ் ஆகி போச்சு. இல்லை, எம்ஜிஆருக்கே கோர்ட்டு தேவைப்படுது. ஆமாம், இப்போ அதுதான் ஓபிஎஸ் தேவைப்படுது. எப்படி சார் நீ என்ன வச்சு நீ செய்வ? நீ என்ன வச்சுன்னு செய்வே சார்? நீ என்ன கட்சி வச்சுன்னு செய்ய போற? ரெண்டு பக்கம் மூடிக்கின்னு பேசாமல் இருந்தாக்கா எடப்பாடியார் மனசில் பட்டுதன்னா அவரும் உனக்கு பார்த்து தெய்வம் பண்ணுவார். அவ்வளோதான் நீ செஞ்ச தண்டனை. இது நீ எடப்பாடியார் கொடுத்த தண்டனை கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், எம்ஜிஆருடைய ஆத்மா ஜெயலலிதாவினுடைய ஆத்மாவும் எடப்பாடியாருக்குள்ளே இருந்துக்கிட்டு இது செய்ய வைக்குது. தொண்டன் மத்தியில் இருந்துக்கிட்டு சார் அன்னைக்கு இல்ல அப்படியே எம்ஜிஆர் ஆத்மா ஜெயலலிதா ஆத்மா அவரோட இருந்தா கூட இந்த சப்ஜெக்ட் ஜெயிக்க வச்சா பரவாயில்லையே சார். எம்ஜி அந்த தலைமை கழகத்தை ஓபிஎஸ் குண்டர்கள் தாக்கம் ஒவ்வொரு தொண்டனும் துடிச்சாம் பாருங்க. எம்ஜிஆர் மன்ற தொண்டங்க ரத்த கண்ணீர் வெடிச்சாங்க சார். அந்த வலி எங்களுக்கு இருக்காதா? நாங்கெல்லாம் செத்துட்டுமா? நாங்கெல்லாம் அவங்க விட்டுருப்போமா உங்களுக்கு? நீ யாரு? உன்னை பார்த்தா அதிமுக வந்தது, எங்க தொண்டர்களை பார்த்த எம்ஜிஆர் மன்றத்துக்காரர்களை பார்த்து அதிமுக வந்தது. சார் புதுசா விஜய் வரணுங்க ஆசைப்படுறாரு, திராவிட கட்சியில ஒழிக்கணுங்கிறாரு சார். விஜயனால ஒழிக்க முடியாது சார். விஜய் எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு ஆசைப்படுறாரு சார். சார் விஜய் வந்து சார் எப்படி சார் ஒருவர் விஜய் நீங்க சொல்லுங்க, எப்படி ஒரு விஜய் வந்து சரியான பாய்சன்ன்றேன். அவரு ஒரு பாய்சன். எத்தனை பேர் தான் சார் பாய்சன்? யாராரு பாய்சன் நீங்க அப்புறம் செங்கோட்டை பாய்சன். யாராரு தப்பு பண்றாங்களோ அவங்க எல்லாம் பாய்சன் தான். அதிமுகவுக்கு எதிராக யாராரு தப்பு பண்றாங்களோ அவங்க எல்லாம் பாய்சன் தான். ஒண்ணு, அதிமுக மாபெரும் கட்சி தமிழ்நாட்டில் பெரிய கட்சி சார், புரியுதுங்களா? ஊழல் இல்லாத ஆட்சி கொடுத்தாரு புரட்சித் தலைவர். ஊழல் இல்லாத 4 ஆண்டு காலம் ஊழல் இல்லாத ஆட்சி கொடுத்தாரு எடப்பாடியார். நீ சொல்லு, எடப்பாடியார் இந்த காலில் இது இவ்வளோ செஞ்சாரு அவ்வளோ செஞ்சாருன்னு பட்டியலை போட்டு கொடு. இங்க 5 டெண்டர் முறைகேடு அவர் பேர்ல இருக்கு, எடப்பாடி பேர்ல. அதனாலதான் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாரு. அதுவும் தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி வச்சிட்டாரு. நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. இல்ல நான் கேட்கிறேன் சார், பிஜேபி எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய கட்சி இன்னைக்கு ஏன் 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி வைக்கணும் இது பிஜேபி கூட? அது சொல்லுங்க சார். இது பிஜேபியினுடைய விருப்பம். அப்ப எடப்பாடியோட விருப்பம் கிடையாது. இருங்க சொல்றேன். நிர்பந்திக்கப்பட்டு கூட்டணி வாயா அப்படின்னு இருக்காங்க, அதானே சார்? எடப்பாடியார் வந்து ஓம்படி பிரசாத் மூலியமா வந்துருச்சு. இல்ல தொண்டர்கள் விருப்பப்படலையே சார். எல்லா தொண்டரும் விரும்புறாங்க சார் பிஜேபி கூட்டணி வைக்கணும். ஆமா, யார் விருப்பப்படல தெரியுமா? ஜெயலலிதா அவர்களே விருப்பப்படல சார். நான் சொல்றது கேளுங்க சார். எடப்பாடியார் யார் விரும்பல தெரியுமா? பிஜேபி கூட கூட்டணி, பிஜேபி கூட ஐயோ பிஜேபி கூட அப்படின்னு யார் தெரியுமா சொல்றது? திமுக ரொம்ப சுலவா சொல்றாங்க சார். அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சதுதான் நல்லது ஐயா. அப்பதான் ஈஸியா எங்களால ஜெயிக்க முடியும். கடந்த தேர்தல 40 ஜெயிச்சான், 2026 தேர்தல அப்படியே கூட்டணி வச்சா அதுலயே நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. பைபிள்னா நீ ஏன் 10 கட்சி கூட்டணி வச்சுக்கிற? விருப்பப்பட்டு போறாங்க சார். என்ன சார் இது விருப்பப்பட்டு? அதிமுக கூட்டணி போறதுக்கு பயப்படுறாங்க. கொண்டே பிஜேபி அடமானம் வச்சுறாருன்னு. இல்ல யாரும் அடமானம் வைக்க முடியாது. அதிமுகவே யாருக்கிட்டையும் யாரும் எப்பவும் அடமானம் வைக்க முடியாது. அப்புறம் 1 வருஷம் முன்னாடி கூட்டணி போனீங்க சார்? நாங்க எம்ஜிஆர் தொண்டர்கள். நாங்க வந்து ஓப்பனா சொல்றோம், பிஜேபியை எதிர்க்க மாட்டோம். ஏன்னு கேட்டாக்கா சார், சொல்றது தலைவர் பாஜக தலைவர் அண்ணாமலை எடப்பாடி ஒரு தற்கூரின்னு சொன்னாரு சார். அவங்க பக்கத்துல உட்கார வச்சுட்டு நீங்க அவரை பத்தி நான் பேச மாட்டேன். ஏன் தெரியுமா? எடப்பாடியாரு முதல்வர்களை பத்தி எல்லாம் தப்பா பேசினாரு சார். இப்போ எடப்பாடியாரு 3 நாளுக்கு முன்னாடி அவரு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, அண்ணாமலை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு. அதனால நான் பேச மாட்டேன். ஏன் கூட்டணி வைக்கிறேன் பிஜேபியோட? நான் தனியா நிக்கிறேன், சோலவா நிக்கிறேன். அன்னைக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சொன்ன மாதிரி அந்த லேடியா அந்த மோடியான்னு கேட்டார்ல, அதே மாதிரி தனியா வாங்க சார். ஏன் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறீங்க? நீங்க பிஜேபி கூட்டணி வச்சீங்களா? அப்ப நாங்க பேசணுமா? திமுக பிஜேபி கூட வச்சு கூட்டணி அப்போ நல்லா இருந்ததா? இப்ப முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் கூட்டணி வச்சாங்க சார். நாங்க என் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு பிஜேபி கூட்டணி வச்சது. அந்த அம்மா சொன்னது அது ஒரு அரசியல் ஸ்டண்ட்டுக்காக சொன்னது. நான் சொல்றது, இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு
பிஜேபி கூட திமுக வச்சுத, அப்போ நாங்கள் ஏதாவது பேசணுமா? அப்போ ஏன் பதறீங்க? அது ஒரு அரசியல் ஸ்டெண்ட் தான் சார். அதுதான் சார் நான் சொல்றது. இப்ப 2020 தேர்தல் அதான் நடக்க போதா? அரசியல்ல எது வேணாலும் எப்போனாலும் நடக்கும். அதிமுகவினுடைய நேர்மையை பார்த்து பிஜேபி எங்க கூட சேர்ந்தது. எடப்பாடியோடைய நேர்மையை பார்த்து, அணுகுமுறை பார்த்து. என்ன சார் நேர்மை? எனக்கு புரியல சார். அமித்ஷா வந்து பேசுறாரு சார் தமிழ்நாட்டுல 2026 தேர்தல்ல கூட்டணி ஆட்சி தான் நடக்குங்கிறாரு. சார் ஒரு எடப்பாடி என்ன தப்பு செஞ்சாருன்னு சொல்லுங்க. இல்ல சார், எடப்பாடி தலைமையிலான கூட்டணி ஆட்சி, எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் சொல்லலையே. 1980 கருணாநிதி பேச்சு கேட்டு இந்திரா காந்தி புரட்சி தலைவர் ஆட்சியை கழிச்சாங்க. மக்கள் மத்தியில் போய் கேட்டாரு, நான் என்ன தப்பு பண்ணேன்? 2 சீட்டு எம்பியில் கழிச்சாங்கன்றதுக்காக கருணாநிதி போய் அவருடைய வாத்தியங்கள் எல்லாம் போய் டெல்லியில் மகாம் போட்டுக்கிட்டு அந்த அம்மா பிரெயின் வாஷ் பண்ணி எம்ஜிஆர் ஆட்சியை கழிச்சாங்க. மக்கள் மத்தியில் எம்ஜிஆர் போய் கேட்டார், நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னுடைய உறவினருக்கு நான் 1 சென்ட் கொடுத்தேனா? என்னுடைய உற்றார் உறவினர், என் நண்பர்களுக்கு நான் யாருக்காவது குறுக்கு வழியிலே சம்பாதிச்சிக்கிங்கன்னு நான் 1 சென்ட், 1 நிலம், ஒரு அப்ளிகேஷன் செஞ்சேனா? மக்களே நீங்களே தீர்ப்பு கொடுங்க. எல்லாம் எம்ஜிஆருக்கு எலெக்ஷனில் குத்துன்னு குத்திட்டாங்க. மறுபடியும் ஜெயிக்க வச்சிட்டாங்க. கெலிக்க வச்சாங்க. ஜெயிக்க வச்சிட்டாங்களா சார்? கெலிக்க வச்சு அதே மாதிரி எடப்பாடி ஜெயிக்க வைக்கலாமே தமிழக மக்கள், ஏன் ஜெயிக்க வைக்கல சார்? இருங்க சார், நான் பேசுகிறேன். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, என்னன்னு, இந்த தீய சக்திகள் இருக்காங்க தெரியுமா, இவங்களால கெலிக்க முடியாமல் போச்சு. இதே செங்கோட்டையன் அங்கே தோக்கிறதுக்கு காரணம் செங்கோட்டையன் தான். ஈரோட்டில் தோக்கிறதுக்கு காரணம் செங்கோட்டையன் சார். அந்த சொந்த தோத்துருக்கா சார்? தமிழ்நாடு ஃபுல்லா தோத்துருக்காங்க கடந்த தேர்தல்ல. 40 திமுக ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதற்கு ஒரு காரணம் அதிமுக தான் அப்படிங்கிறாங்க. பை எலெக்ஷன் சொல்றேன் சார். பை எலெக்ஷன்ல திமுக கழிச்சுது. அதிமுக, நீ மாவட்ட செயலாளர், நீ ஈரோடுக்காரன், நீ பெரிய அப்பாட்ட அபுபேக்கர்ன்ற, நீ நான் பெரிய மூத்த தொண்டைன்ற, கெடு கொடுக்குற அதிமுகவுக்கு. என்ன அது வேடிக்கையா இருக்குது? ஏன் கெலிக்க வைக்க முடியல உன்னால? ஏன் கெலிக்க வைக்க முடியல? உன்னால முடியாது. உனக்கு என்ன, உன்னுடைய தகுதி என்னவோ, உன்னுடைய எடை எவ்வளவோ உனக்கே தெரியும். உன் செல்வாக்கு எவ்வளவோ உனக்கு தெரியும் சார். உன் செல்வாக்கு நல்லா இருந்ததுன்னா நீ முதலமைச்சர் ஆகியிருப்பிய. ஏன் ஆக முடியல? உனக்கு ஆக தெரியல, பணம் கொடுக்க முடியல அப்படின்னா சார். அது சார், அரசியலில் எது பணம் இல்லாமல் எதுவுமே நடக்குமா? ஒரு போஸ்டர் ஓட்டணும், ஒரு பேனர் வைக்கணும், ஒரு கட் அவுட் வைக்கணும், பணம் இல்லாமல் வச்சுட்டு பூம்பான போஸ்டர் வந்துடுமா? எல்லாத்துக்கும் செலவு ஆகும் சார். அவன் எம்எல்ஏ எங்கே கழிச்சு வந்திருக்கான், உன்னை தேர்ந்தெடுக்கணும். நீ ஏன் உதறின்னு வந்துட்ட? அந்த காழ்ப்புணர்ச்சி தான் இன்னைக்கு கக்கிறேன். நீ எடப்பாடி கூட நான் தேர்தல் பிரச்சாரம் போக மாட்டேன்னு சொல்ற. உன்னை யார் கூப்பிட்டாங்க? அப்ப செங்கோட்டையனை அவமதிச்சது உண்மைதான் சார். செங்கோட்டையனை அவமதிக்கல. செங்கோட்டையன் அவரா ஓரம் கட்டிக்கின்னு இருக்காரு. அவரை யாரும் அவமதிக்கல. அவர் ஒவ்வொரு மீட்டிங்க்கு அவர் வீட்டுக்கு தபால் போகுது, அவர் வீட்டில் கூப்பிட்டு பேசுறாங்க, அவர் வீட்டுக்கே பேசுறாங்க. மூத்த அமைச்சர், மூத்த அதிமுக நிர்வாகி தபால் தான் கொடுப்பீங்களா? அப்படி எனக்கு கலந்து ஆலோசிக்கவே இல்லை. ஏன் தொகுதி நடக்குதுங்க பாராட்ட விழா, ஆனா எனக்கே தெரியல அப்படிங்கிறாருல. அதான் தப்பு. அதான் நான் முதல்ல ஓரம் கட்டிட்டீங்க. அப்பவே நீங்க செங்கோட்டை கிடையாது. அந்த வார்த்தை எப்போ சொன்னீங்க சொல்லுங்க மறுபடியும். எப்போ ஓரம் கட்டினாங்க? எதுக்கு அவர் பேசினார் அந்த மீட்டிங்ல? அவர் தொகுதியில் நடக்கிறது. யார் நடத்துற மீட்டிங்? அது அதிமுக நடத்துது. அது வேற யாரு சார்? சார் என்ன சார் நீங்க அதிமுக நடத்தல சார். ஒட்டுமொத்த பேர் அங்கதான் இருக்காங்க சார். விவசாயிகள் நடத்துறாங்க சார். விவசாயிகள் நடத்துறது பாராட்டு கூட்டம் இவருக்கு.
இதே ஒரு இது திமுகவில் ஒரு முக்கியமான நாட்களுக்கு பாராட்டு விழானா அந்த கட்சி நிர்வாகிகள் தெரியாம நடக்குமா? கண்டிப்பா தெரியணும். அப்புறம் செங்கோட்டையன் தெரியலங்கிறாரு. ஏன் தெரியாது? எல்லாம் தெரியும். அவர்கிட்ட அனுமதி கேட்டுதான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வச்சாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அம்மா படம் ஏன் வைக்கல அப்படின்னு சொன்னார். எம்ஜிஆர் படம் ஏன் வைக்கலன்னு ஒரு 2 பேர் இல்லாம எடப்பாடி வந்துட்டாருன்னு கேட்டாரு. நியாயம் தானே? சத்தியமா நியாயம் சார். அவர் சொல்றது சத்தியமா நியாயம் சார். இந்த கேள்வி ஜெயலலிதா இருக்கும்போது சொல்லியிருக்கணும்டா. ஜெயலலிதா இருக்கும்போது ஏன் கேட்கல இந்த மாதிரி? எம்ஜிஆர் படம் இல்லையே. எம்ஜிஆர் பிலிம் யூனிவர்சிட்டியை மாத்திட்டாங்களா ஜெயலலிதா? அப்போ ஏன் கேட்கல? வாயில என்ன இருந்தது? செங்கோட்டையன் ஜெயலலிதா இருக்கும்போப்போ ஒரு வார்த்தை எம்ஜிஆர் பத்தி பேசுனியா நீ? ஒரு வார்த்தை எங்கேயாவது, எந்த விழாவிலாவது, உங்க ஊர்லயாவது பேசுனியா? எம்ஜிஆர் பேர் சொன்னாவே நீ ஓரம் கட்டப்படுவேன்னு தெரிஞ்சுக்கின்னு நீ எம்ஜிஆர் பேர் ஒதுக்குனீங்க. இப்போ மாத்திரம் உனக்கு வந்துட்டாங்களா? சசிகலா போய் பார்த்தது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு சஸ்பென்ஸ் பண்ணாரு சார். அது சார் பார்க்காம இல்லை சார், பேசாமல் இல்லை சார், பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த அம்மா சசிகலா பொறுத்தவரையிலும் இன்னைக்கு வரலும் எடப்பாடியார் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது. ஆமாம், நானே சொல்கிறேன். நானும் எல்லாம் ஊடகம்னு பார்த்துக்கின்னு இருக்கேன். அந்த அம்மா பேசுறதெல்லாம் யாராவது ஊடகம் கேட்டாங்க, இது எங்கள் கட்சிங்க, எங்கள் கட்சியில் 1000 நடக்குங்க, நாங்கள்லாம் நேரம் வரும்பப்போ சரியாக போயிடுங்க, எல்லாம் வருங்க, அதிமுக தாங்க ஆட்சி அமையும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவனுங்க மாதிரி கிடையாது. சசிகலா சேர்த்துக்குவீங்க நீங்கள்? அது எடப்பாடியார் முடிவு தான், நான் என் முடிவு கிடையாது. செங்கோட்டையன் யோகிய சிகாமணி யாரு? செங்கோட்டை. அந்த 6 பேரை காட்டி கொடுக்குறாராம். இவரு வந்தது அவர் காட்டி கொடுக்கல. அன்னைக்கே நியூஸ் வந்துருச்சு சார். அன்னைக்கே நியூஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆமா, அங்க போய் சந்திச்சான் சார். அன்னைக்கு எடப்பாடி அவர் சந்திக்கலாம்னு சொல்றாரு. அதுதான் காட்டி கொடுக்கறது தான் இது. அதுக்கு பேர் காட்டி கொடுக்கறது தான் இது. அவரும் வந்தாரு, இவரு வந்தாரு சார். கலந்து பேசுறதுக்கு நம்ம கூட உட்காந்து டிஸ்கஷன் பண்றதுக்கு 10 பேர் வருவாங்க சார். முடிவு எடுக்கிறது அவரு தான் சார். ஆமா சார், அது கூட சந்திப்பு இல்லவேங்கிறாரு. இல்லவே இல்லை அப்படிங்கிறாரு எடப்பாடி அவர்கள். நான் என்ன சொல்றேன், சில விஷயங்கள் எல்லாமே ஓப்பனா பேச முடியாது. இப்படி வச்சுன்னு இருந்தால் தான் கட்சி, இப்படி சேர்ந்ததா இது கட்சி கிடையாது. எடப்பாடியார் இல்லைன்னா அதிமுக கிடையாது சார். ஓப்பனா சொல்றேன் சார். அதிமுக இன்னைக்கு நல்லா ஊன்றி நல்ல மக்கள் மனசில் இருக்குதுன்னாக்கா அது எடப்பாடியார் 4 ஆண்டு காலம் ஊழல் இல்லாத ஆட்சி கொடுத்ததுனால தான் அவருக்கு பேர். இல்லைன்னாக்கா அவருக்கும் பேர் கிடையாது சார். ஓப்பனா சொல்றேன் சார். கடந்த 4 ஆண்டு கால ஆட்சி சரியில்லை அப்படிங்கிறீங்க. அதை பத்தி எடப்பாடி அவர்கள் பேசலாம். அதை விட்டுட்டு கட்சியில உள்கட்சி சண்டை போயிட்டு இருக்கு. இது எப்படி சார்? தேர்தல் வரப்போகுது, 2026 தேர்தல் வரப்போகுது. திமுக மேல ஏற்பட்ட அலிகேஷன்றது உண்மைதான். ஆணவ கொலை ஏற்பட்ட இது இருக்கு. அதை பத்தி விமர்சனம் வைக்கலாம், பேசலாம், போராட்டங்கள் நடத்தலாம். அதை விட்டுட்டு உள்கட்சி சண்டை போயிட்டு இருந்தா என்ன சார் அர்த்தம்? உள்கட்சி சண்டைக்கு அவருக்கு ஒன்றும் எங்க மூக்கே நீட்டலையா? அவர் பொது செயலாளர். அவர் ஸ்தானம் என்ன? கட்சியை கட்டி காக்கிற ஸ்தானம். அவர் கட்சியை கட்டுக்கோப்பா கொண்டு போற ஸ்தானம். கொஞ்சம் கூட யாருக்கும் வளைவு கொடுக்காம போய்கிட்டு இருக்காரு. பிஜேபி தவிர. பிஜேபி என்ன சார்? பிஜேபி என்ன சார்? எங்க அதிமுக இருந்தாதான் சார் பிஜேபிக்கு. பிஜேபி தெரியுது இல்ல, அதிமுக இருந்தா தான் பிஜேபின்னு தெரியுது. ஆமா, கடந்த தேர்தலில் அதிமுக வச்சுதான் பிஜேபி வாங்கினா தெரியுது. பிஜேபி எங்க கூட எதுக்கு சேருது சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சார் நானும் கேட்கிறேன். எதுக்கு 4 ஆண்டு காலம் நல்லாட்சி கொடுத்தாரு எடப்பாடியார். 1. 2வது, ஒரு முடிவு எடுத்தாருன்னா ஸ்ட்ராங்கா எடுக்கிறாரு. ஒரு வருஷம் முன்னாடியா சார்? ஒரு முடிவு எடுத்தாருன்னா ஸ்ட்ராங்கா எடுக்கிறாரு. கரெக்டா இருக்குது அவர் எடுத்த முடிவுங்களே அப்படின்னு. 2. 3வது, இது எம்ஜிஆருடைய கட்சி, மக்கள் கட்சி. எம்ஜிஆருடைய சின்னம் ரெட்டையில, அதுக்கு தான் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை ரிப்போர்ட் அவங்களுக்கு போகுது. அதனால தான் சார் அவங்க அந்த குதிரை மேல சவாரி பண்ணா நம்மளே ஜெயிக்கலாம் அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட் போயிருக்கு. அப்படி சார்? கண்டிப்பா சார். அதுல என்ன சந்தேகம்? அதிமுக நல்லா இருந்தா தான் சார் ஜனங்கள்லாம் ஓட்டு போடுவாங்க. நம்ம இதுல மூடி மறைச்சு பேசுறது ஒன்றும் கிடையாது சார். தெளிவா இருக்குது. எம்ஜிஆருடைய ஆத்மாவும் ஜெயலலிதாவுடைய ஆத்மாவும் எடப்பாடியார் ஏக்கிக்கின்னு இருக்குது. அந்த 2 ஆத்மா என்ன சொல்லுதோ
அதுதான் அவர் செய்வார், தொண்டர்கள் கேட்டு செய்வார். இப்ப அந்த 2 ஆத்மா என்ன சொல்லுது? செங்கோட்டையன் எதிர்ப்பா வந்துட்டாரு, கட்சியை விட்டு சொல்லுதா எப்படி சார்? அது அவர் தான் முடிவு எடுப்பார். யாரு? எடப்பாடியார் தான் முடிவு எடுப்பார். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். நன்றி சார். நன்றி சார்.